பாத்தீங்களா ஆறு அங்க வருஷம் புறா தண்ணி இருக்குங்க. அம்மா அம்மா என்னடி அந்த மெட்ராஸ் பொண்ணு வந்துருச்சு. வாமா. வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? அதே பட்டணத்து பொண்ணு வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கு. அது கையில பெட்டி பெட்டிக்கெல்லாம் கொடுத்துட்டு நீ கையை வீசிக்கிட்டு வரையா? பேசாதடா. வாயை திறந்தா கொன்னு விடுவேன். சரி பெட்டி எடுத்து கூட்டிட்டு வாங்க. நீ உள்ள வாமா. வாங்க. நீ வாமா. சரி அங்கிள். நம்ம வீடு கொஞ்சம் சிறுசாதான் இருக்கும். இது எப்படி உனக்கு சரிப்படும் தெரியல. சேச்சா அதெல்லாம் இல்ல அங்கிள். இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிம்மா குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். கூட்டிட்டு போ. வாங்க. புளித்தண்ணியை எங்க வச்சா? சாணியை கரைச்சு சமயக்கட்டலையா வெப்பா? நீ ஏன்டா இங்க வந்த? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன? அந்த பொண்ணை இங்க தங்க வைக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. ஏன்? அதுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. அப்படியா? யார் சொன்னது? அதுவே சொல்லிச்சு. அது மட்டும் இல்ல, அதுக்கு அந்த பழக்கமும் இருக்கு. இதுவும் அதுதான் சொல்லிச்சு. சே அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. நீ போடா, போய் மாட்டு தீனி வைப்போ. எனக்கு தான் வந்தது, பின்னாடி அவஸ்தைப்பட போறீங்க. ஆமா, இவனுக்கு வேற வேலையே இல்ல. துணி துவைச்ச அழுக்கு தண்ணியை என்ன பண்றது? அங்கேயே ஊத்துறீங்க. சரி. என்ன நாத்தம் அந்த சாரியா? சாரி. எக்ஸ்கியூஸ் மீ. இப்பதான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கிண்டலு எங்கிட்ட வச்சுக்கிட்ட மாதிரி எங்க சின்ன கிட்ட வச்சுக்காதீங்க. அவர் ரொம்ப டேஞ்சரான ஆளு. பாக்கலாம். என்னது எப்பவும் போல களி பண்ணிருக்க? எனக்கு தெரியாதாங்க, நமக்கு தாங்க இது. அந்த பொண்ணுக்கு இட்லி வடை பொங்கல் எல்லாம் பண்ணிருக்கேன். அவங்க மட்டும் எங்க பண்ணாங்க, நானும் தான் பண்ணேன். ஏய் எல்லாம் எடுத்து போ. கூச்சப்படாம சாப்பிடுமா. எங்க அம்மா கொஞ்சம் சுமாரா தான் சமைப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல. அது என்ன நீங்க மட்டும் ஸ்பெஷலா சாப்பிடுறீங்க? அது களிமா, உனக்கு பிடிக்காது. நீங்க சாப்பிடுறது நான் சாப்பிட கூடாதா? எப்படி இருக்குன்னு தான் பாப்பமே. ஐயோ, ஆண்டி இந்த இட்லி வடை பொங்கல் எல்லாம் அங்கிளுக்கும் சுமதிக்கும் கொடுங்க. நான் களி தான் சாப்பிட போறேன். அப்பா
என்ன இது ராத்திரில அடிக்கடி ஒண்ணுக்கு வருதே. ஒரு சக்கரை வியாதி வந்திருக்குமோ? சவா. நானே வருவேன் அங்கும் இங்கும். எஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன மிஸ்டேக். அங்கும் இங்கும் இல்ல, இங்கும் அங்கும். புரிஞ்சுதா? ஆமா, உங்க அண்ணன் என்ன பண்றாரு? சொந்தமா டிராக்டர் வச்சிருக்காரு. வாடகைக்கு ஓட்டிட்டு இருக்காரு. எங்க நான் வந்ததுல இருந்து அவர் ஆளே காணோம். லோட் எடுத்துட்டு வெளியூர் போயிருக்காரு. ஹாய் சினோரு, எங்க அண்ணனே வந்துட்டாரு. ஹலோ, ஐம் சந்திரா, உங்க அப்பா ஃப்ரெண்ட் விஷ்ணுதன் டாட்டர். ஹலோ, உங்ககிட்ட தான். எங்க அண்ணன் எப்பவுமே அப்படிதான். யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க, ரெடி போட்டாச்சுல, ஃபாலோ காயின் போடுங்க. இந்த மெட்ராஸ் பாப்பா நம்மள இன்னைக்கு தூங்க விடாது. ஒரு ஆஃப் கொடுத்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நீங்க பாருங்க, உங்களுக்கு தான். நீ ரெடி பண்ணி வை, நான் வந்துடுறேன். தண்ணியா சோடாவா? கோக். ஓ. பாருங்க அங்கிள், அவர் குடிச்சிட்டு நான் குடிப்பேன்னு ஆண்டி கிட்ட சொல்லி வச்சிருக்காரு அங்கிள். ஐயோ, நீங்க வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அதுவும் வீட்டுக்குள்ளேயே? இது எனக்காக வாங்கலீங்க ஐயா. அப்ப எனக்காக வாங்குனியா? இல்ல, நமக்காக வாங்கல. வாய மூடு. ஒழுங்கா அடிச்சு துரத்திருவேன். உன்னை காலையில வச்சுக்கிறேன். போ. அம்மா, தேவர் கடை நெத்திலி மீன் குழம்பு, பாய் கடை பிரியாணி, கோழி வறுவல், மட்டன் சுக்கா எல்லாம் ரெடி. சூடு ஆறதுக்குள்ள சாப்பிட்டுருங்க. இப்ப எப்படிடா சாப்பிடுறது? ஏன் சொந்த வீட்ல இப்படி பயந்து பயந்து சாப்பிடுறீங்க? அதுக்கு இல்லடா, வீட்ல ஐயர் பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவ இருக்கும்போது நாம எப்படி அசைவம் சாப்பிடுறது? அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்காது. ஒண்ணு பண்றேன், முதல்ல அவளை சாப்பிட வச்சிடறேன், அப்புறமா நம்ம சாப்பிடலாம். எங்க சந்திரா, 3 மணி ஆயிடுச்சு, சாப்பிட. அங்கிள் வந்துட்டுமே. அங்கிள் வரதுக்கு லேட் ஆகும், நீ வந்து சாப்பிட. சரி, அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். எனக்கு பசி இல்ல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சரி, நானும் அப்புறம் சாப்பிடுறேன், மேட்ச் பார்த்துட்டு. சரி. இந்தாங்கம்மா. ஏண்டா, நெய் சோறு வாங்கலையா? இல்லன்ட்டானே. ஆமாமா, நெய் சோறு எப்படி பண்றாங்க? நெய் போட்டு பண்றாங்கப்பா. புளி சோறு? புளி போட்டு பண்றாங்கடா. தயிர் சோறு? தயிர் போட்டு பண்றாங்கடா. அப்ப தண்ட சோறு? பொண்ண போட்டு பண்றாங்கடா. என்னது, மீன் குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது. ஹாய், எனக்கு நம்ம வீட்ல நான்வெஜ்னு சொல்லவே இல்ல. அதே எடு. இந்தாங்க. எல எடு. எடுத்துரு. ஏன் எல்லாரும் பாக்குறீங்க? கூச்சப்படாம சாப்பிடுங்க. கூச்சப்படாம சாப்பிட சொன்னாங்க. அதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் டேஸ்டா சாப்பிடுறேன்.
நெத்திலி மீன் குழம்பா போச்சு. 1000 மீன் குழம்பா இருந்தா இன்னும் ஒரு புடி பிடிச்சிருக்கலாம். ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. பாட்டு ஐயர் பொண்ணா அது ஃபுல் கட்டு. அப்படியா? போதும்.